ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடே நன்னாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், இந்த பரிசுத்த வாரத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் ஆவியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா, எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி, அவர் ஊழியம் கொள்ளும்படினா அவருக்கு தனி ராஜ்யத்தை கட்டி அவர் ஒரு பெரிய ராஜாவாக மாறி இருப்பார். தேவப்பிள்ளையில ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யவும் அப்படின்னா பிதா தனக்கு இந்த உலகத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தாரோ அந்த திட்டங்களை அழகாக நிறைவேற்றினார். அவர் ஒரு மனுஷகுமாரனாய் உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தனால மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த மரியாள் தேவகுமாரனை பெற்றெடுக்கிறார். அவர் வளர்ந்து 30 ஆண்டுகள் ஆமேன் தன் பெற்றோரோடு கீழ்ப்படிந்திருந்து தேவப்பிள்ளையில கடைசி 3 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். எப்படிப்பட்ட ஊழியம்! ஆமேன். மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மன திரும்புதலுக்கு ஏற்று சுவிசேஷத்தை சொல்லி குருட்டு கண்களை திறந்தார், ஊமையரை பேச வைத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், சூம்பி போன கைகளை நேராக்கினார், மரித்து போன பிணங்களை உயிரோடு எழுப்பினார், அநேக வியாதிஸ்தரை பிசாசு பிடியில் கட்டப்பட்டங்களை குணமாக்கினார், அநேக அற்புதங்களை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், 5 ஆயிரங்களை பெருக பண்ணார். இப்படியெல்லாம் செஞ்சு இந்த ஊழியத்துக்கு மணிமகுடமாய் தேவப்பிள்ளையில என்ன எந்த நோக்கத்துக்காக உலகத்துக்கு பிதா அவரை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அதான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அநேகரை மீட்கும் பொருளாக ஆமென் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் தேவப்பிள்ளை நிறைய நம்ம தியானிச்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மை மீட்டெடுக்கும்படி, ஆண்ட்ரூஸை மீட்டெடுக்கும்படி. ஒரு காலத்தில் பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில் நாம் விழுந்து கிடந்தோம். ஆமாம், மரணத்துக்கு நேராக இருந்தோம். தேவப்பிள்ளையில் இந்த மரணத்துக்கு நேராக அக்கிரமத்தில், பாவத்தில் இருந்த நம்மளை மீட்டெடுக்கும்படி, தூக்கி எடுக்கும்படிக்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் வந்து அந்த மீட்பின் பொருளாக தேவப்பிள்ளையில் அந்த மீட்புக்கு கிரயமாக தன் ஜீவனை கொடுத்தார். இவ்வளோ நல்ல ஆண்டவர், யோசித்து பாருங்கள். அவர் நமக்காக மரிக்கவில்லை என்றால் இன்றைக்கி நாம் உயிரோடு இருந்திருப்போமா? நான் சொல்கிறேன், என்னால் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அவர் என்ன உயிர்ப்பிக்கும்படி, எனக்கு ஜீவனை கொடுக்கும்படி, என்ன வாழ வைக்கும்படி அவர் மரித்தார். தெய்வ பிள்ளைகளோ, உங்களுக்காக தான், உங்களுக்காக, எனக்காக. இந்த அகில உலக மக்கள் வாழணும், அந்த நரகத்துக்கு போகக்கூடாது, பிசாசின் தந்திரங்களுக்கு சிக்கிக்கொள்ளக்கூடாது, பிசாசுடைய அந்த தந்திரங்களில் மாற்றி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான், நித்திய ஆக்கினை மரணத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அநேகரை மீட்கும்படி ஜீவனை கொடுத்தாராம். இன்னைக்கு அவரை நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அல்லவா? ஏசாயா 41:14 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி சொல்ல, யாக்கோப்பு என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, உனக்கு துணை நிற்கிற உண்மைப்பராக கர்த்தர் இருக்கிறார். அப்போ யார்? அவர் நமக்கு மீட்பர், அவர் நமக்கு துணை நிற்கிறார். அதனால தான் ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்களாம். தேவப்பிள்ளையில் ஆமே, அவங்க தலைமையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். நம்ம வாழ்க்கையில் காணப்படுற எல்லா சஞ்சலத்தை தவிப்பதை நீக்க தான் இயேசு தன் ஜீவனை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவனை பெற்று நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அந்த ஜீவனால் ரட்சிப்பு இருக்குது, அந்த ஜீவனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம், அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுத்த கர்த்தர், ஆண்டவரே மக ஸ்தோத்திரி. இன்றைக்கு எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா, எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எப்பெல்லாம் விழுந்து போகிறோமோ அப்போல்லாம் எங்களை தூக்கி விடுகிற தெய்வமாக மீட்பராக இருக்கிற அப்படி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சஞ்சலம் தைப்பமும் ஓடி போகட்டும், பாதுகாத்து இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு போகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கணும் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் மீட்பர். தைரியமாக போங்க. God bless you.